எங்க வீட்ல ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணும்போது, ஸ்டேர் பாத் ஆரோ அப்படின்னு ஒரு அன்னோடேஷன் சிம்பல் வந்து கிரியேட் ஆகும். இந்த சிம்பல்ல ஒரு சில பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம, இந்த பிரச்சனைக்கும் வியூ ரேஞ்சுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதையும் எப்படி சரி பண்றது? அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேர்ஸ் சம்மந்தமான டுட்டோரியல் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த டுட்டோரியல் வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க அத பார்த்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. Revitல ஸ்டேர்கேஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஆர்க்கிடெக்சர் டேப், சர்க்குலேஷன் பேனல், ஸ்டேர் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டீஸ்ல, டைப் ப்ராப்பர்ட்டீஸ்ல தேவையான ஸ்டேர்கேஸ் செலக்ட் பண்ணுங்க. ரயிலிங்ல தேவையில்லாததெல்லாம் நன் குடுங்க. தேவையான ரயிலிங் குடுங்க. நான் நன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெய்ட்டா ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து கிரியேட் பண்றேன். நான் இப்ப கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சென்டர்ல ஒரு ஆரோ தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு பேரு என்ன அப்படின்னா, ஸ்டேர் பாத். இந்த ஆரோ வந்து ரைசர் 1ல இருந்து கடைசி ரைசர் வரைக்கும் இந்த ஆரோ பாத் வந்து டிஸ்ப்ளே ஆகும். நான் ஃபினிஷ் குடுத்தேன் அப்படின்னா, இந்த பாத் பார்த்தீங்கன்னா, வெறும் 4 4 த்ரெட்ல மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அது மட்டும் இல்ல, நான் இன்னும் ஒரு ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்றேன். இந்த வாட்டி ரயிலிங் சூஸ் பண்றேன். நன் பதிலா 900 அப்படிங்கிற ரயிலிங் சூஸ் பண்ணிட்டு ஓகே குடுக்குறேன். பக்கத்திலேயே ஒரு எல் ஷேப் ஸ்டேர்கேஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகுது ஃப்ளோர் பிளான்ல. நான் ஃபினிஷ் குடுத்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் 4 4 ஸ்டேர்கேஸ்ல மட்டும் தான் 4 4 த்ரெட்ல மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்.